ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்கும் மாநாட்டில் ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்க போகிறது. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா தமிழக அரசியல் களமே வந்து மாறப்போகிறது. முக்கியமாக இந்த மாநாடு மாதிரி தான் வந்து எல்லா மாநாடும் நடக்க வேண்டும் அப்படி சொல்லி ஒரு உதாரணமாக வந்து இந்த மாநாடு வந்து இருக்க போகிறது. அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இந்த மாநாட்டில் வந்து இருக்கு, டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டில் 85 ஏக்கரா வந்து மாநாடுக்காக ஒதுக்கி இருந்தாங்க. அதாவது ஸ்டேஜ், அதுக்கப்புறம் மக்கள் க்ரௌடுக்காக வந்து ஒரு 85 ஏக்கரா வந்து ஒதுக்கி இருந்தாங்க. கார் பார்க்கிங்காக ஒரு 400 ஏக்கரா வந்து ஒதுக்கி இருந்தாங்க. ஆனால் வந்து 85 ஏக்கராவுக்கும் மேலேயும் வந்து ரோடுலாம் மக்கள் வந்து நின்னாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 லட்சம் மக்கள் வந்து வந்திருந்தாங்க. ஆனால் மதுரை மாநாட்டில் கிட்டத்தட்ட 200 ஏக்கரா வந்து ஒதுக்கி இருக்காங்க மாநாட்டுக்கு மட்டுமே. 200 மீட்டர் வந்து தளபதி விஜய் அவர்களோட வாக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 400 ஏக்கரா வந்து பார்க்கிங்காக வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே வந்து காவல் அதிகாரிகளுக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி வந்து 15 லட்சம் மக்கள் வந்து வருவாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து காவல் அதிகாரிகளுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாநாட்டுக்கு 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அப்போ எப்படி இந்த 15 லட்சம் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 லட்சம் சீட் மட்டுமே, அதாவது சேர்ஸ் மட்டுமே வந்து 15 லட்சம் சேர்ஸ் வந்து இருக்க போகிறது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் ரொம்ப 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 சூப்பரான விஷயம், இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாநாட்டிலும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான விஷயம் என்னென்னா, ஸோ தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ். போன விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் சுத்தமாக வந்து கிடையாது. ஸோ தமிழக வெற்றி கழகம் முடிஞ்ச அளவு நிறைய டேங்க்கு, அதுக்கப்புறம் தண்ணீர் பாட்டில் கொடுக்க வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் க்ரௌடு அதிகமாக அவங்களால சுத்தமாக வந்து தண்ணீர் பாட்டில் வந்து கொடுக்க முடியவில்லை. இதனால் வந்து பல பேர் வந்து தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழுந்தாங்க, சோர்வடைந்து இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாட்டில், மதுரை மாநாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநாட்டுக்கு நடுவுல வந்து டெம்பரரி பைப்லைன் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 500க்கும் மேற்பட்ட டெம்பரரி பைப்லைன் வந்து போட்டிருக்காங்களாம். அதனால தண்ணீருக்கு வந்து சுத்தமா வந்து பஞ்சமே வந்து இருக்காது. இதுக்கு முன்பு எந்த மாநாட்டிலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் வந்து செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க யூஸ் பண்ண சூப்பரான டெக்னிக் என்னன்னா, மாநாட்டுக்கான என்ட்ரி வந்து இந்த மாநாட்டில் வந்து இருக்காது. போன டைம் வந்து என்ட்ரி இருந்ததால் வெளியே இருந்தவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை நேரில் வந்து பார்க்க முடியவில்லை, டிவியில் தான் வந்து பார்த்தாங்க. அதனால ஸ்டேஜ் வந்து இது வரைக்கும் எந்த மாநாடும் பண்ண முடியாத அளவுக்கு உயர்த்தி வந்து ஸ்டேஜ் வந்து பிரம்மாண்டமாக பண்ணுங்க, ரொம்ப ஹைட்டாக வந்து பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மாநாட்டுக்கு ஓப்பனிங் வந்து இருக்கக்கூடாது, அது ஓப்பனிங் ஆட்சி மாதிரி ஒன்று இருக்கும், அது இருக்கக்கூடாது. ஸோ எவ்வளவு தூரத்தில் இருந்து வேணாலும் விஜய் அவர்களை பார்க்குற மாதிரி வந்து இந்த மாநாட்டில் வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாநாடு ஒரு தமிழகம் இது வரைக்கும் பார்க்காத ரொம்ப பிரம்மாண்டமான மாநாடா வந்து இருக்க போகிறது. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா தமிழக அரசியல் களமே வந்து தலைக்கீழாக மாறிவிடும் அப்படி சொல்லி தமிழக வெற்றி கழகம் ரொம்ப உறுதியாக வந்து இருக்காங்க. ஸோ இவ்வளவு பிரம்மாண்டம் பண்ணுறாங்கன்னா, நார்மலான மாநாடு மாதிரி இருக்காது. இந்த மாநாட்டில் ஏதோ ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நடக்க போகிறது. முக்கியமாக கூட்டணியை பற்றி அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா எல்லாரும் எதிர்பார்த்த தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை அஃபிஷியலாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மதுரை மாநாட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ இந்த மதுரை மாநாடு தமிழகத்தில் எந்த அளவுக்கு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணும்? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்கும் மாநாட்டில் ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்க போகிறது. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா தமிழக அரசியல் களமே வந்து மாறப்போகிறது. முக்கியமாக இந்த மாநாடு மாதிரி தான் வந்து எல்லா மாநாடும் நடக்க வேண்டும் அப்படி சொல்லி ஒரு உதாரணமாக வந்து இந்த மாநாடு வந்து இருக்க போகிறது. அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இந்த மாநாட்டில் வந்து இருக்கு, டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டில் 85 ஏக்கரா வந்து மாநாடுக்காக ஒதுக்கி இருந்தாங்க. அதாவது ஸ்டேஜ், அதுக்கப்புறம் மக்கள் க்ரௌடுக்காக வந்து ஒரு 85 ஏக்கரா வந்து ஒதுக்கி இருந்தாங்க. கார் பார்க்கிங்காக ஒரு 400 ஏக்கரா வந்து ஒதுக்கி இருந்தாங்க. ஆனால் வந்து 85 ஏக்கராவுக்கும் மேலேயும் வந்து ரோடுலாம் மக்கள் வந்து நின்னாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 லட்சம் மக்கள் வந்து வந்திருந்தாங்க. ஆனால் மதுரை மாநாட்டில் கிட்டத்தட்ட 200 ஏக்கரா வந்து ஒதுக்கி இருக்காங்க மாநாட்டுக்கு மட்டுமே. 200 மீட்டர் வந்து தளபதி விஜய் அவர்களோட வாக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 400 ஏக்கரா வந்து
பார்க்கிங்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே வந்து காவல் அதிகாரிகளுக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி வந்து 15 லட்சம் மக்கள் வந்து வருவாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து காவல் அதிகாரிகளுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாநாட்டுக்கு 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அப்போ எப்படி இந்த 15 லட்சம் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 லட்சம் சீட் மட்டுமே, அதாவது சேர்ஸ் மட்டுமே வந்து 15 லட்சம் சேர்ஸ் வந்து இருக்க போகிறது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் ரொம்ப 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 சூப்பரான விஷயம், இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாநாட்டிலும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான விஷயம் என்னென்னா, ஸோ தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ். போன விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் சுத்தமாக வந்து கிடையாது. ஸோ தமிழக வெற்றி கழகம் முடிஞ்ச அளவு நிறைய டேங்க்கு, அதுக்கப்புறம் தண்ணீர் பாட்டில் கொடுக்க வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் க்ரௌடு அதிகமாக அவங்களால சுத்தமாக வந்து தண்ணீர் பாட்டில் வந்து கொடுக்க முடியவில்லை. இதனால் வந்து பல பேர் வந்து தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழுந்தாங்க, சோர்வடைந்து இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாட்டில், மதுரை மாநாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாட்டுக்கு நடுவில் வந்து டெம்பரரி பைப்லைன் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 500க்கும் மேற்பட்ட டெம்பரரி பைப்லைன் வந்து போட்டிருக்காங்களாம். அதனால தண்ணீருக்கு வந்து சுத்தமாக வந்து பஞ்சமே வந்து இருக்காது. இதுக்கு முன்பு எந்த மாநாட்டிலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க யூஸ் பண்ண சூப்பரான டெக்னிக் என்னன்னா, மாநாட்டுக்கான என்ட்ரி வந்து இந்த மாநாட்டில் வந்து இருக்காது. போன டைம் வந்து என்ட்ரி இருந்ததால் வெளியே இருந்தவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை நேரில் வந்து பார்க்க முடியவில்லை, டிவியில் தான் வந்து பார்த்தாங்க. அதனால ஸ்டேஜ் வந்து இதுவரைக்கும் எந்த மாநாடும் பண்ண முடியாத அளவுக்கு உயர்த்தி வந்து ஸ்டேஜ் வந்து பிரம்மாண்டமாக பண்ணுங்க, ரொம்ப ஹைட்டாக வந்து பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மாநாட்டுக்கு ஓப்பனிங் வந்து இருக்கக்கூடாது, அது ஓப்பனிங் ஆட்சி மாதிரி ஒன்று இருக்கும், அது இருக்கக்கூடாது. ஸோ எவ்வளவு தூரத்தில் இருந்து வேணாலும் விஜய் அவர்களை பார்க்குற மாதிரி வந்து இந்த மாநாட்டில் வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாநாடு ஒரு தமிழகம் இது வரைக்கும் பார்க்காத ரொம்ப பிரம்மாண்டமான மாநாடாக வந்து இருக்க போகிறது. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா தமிழக அரசியல் களமே வந்து தலைக்கீழாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் ரொம்ப உறுதியாக வந்து இருக்காங்க. ஸோ இவ்வளவு பிரம்மாண்டம் பண்ணுறாங்கன்னா, நார்மலான மாநாடு மாதிரி இருக்காது. இந்த மாநாட்டில் ஏதோ ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நடக்க போகிறது. முக்கியமாக கூட்டணியை பற்றி அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா எல்லாரும் எதிர்பார்த்த தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை அஃபிஷியலாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மதுரை மாநாட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ இந்த மதுரை மாநாடு தமிழகத்தில் எந்த அளவுக்கு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணும்? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.